இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, ட்ரேடிங் தமிழ் எஃபெக்ட்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும்னா, வீக்லி அனாலிசிஸ் ஒரு வீக்லி ஓவர்வியூ அனாலிசிஸா நம்ம டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். 1 வீக்ல என்னென்ன மார்க்கெட் பை ஆகுமா, செல் ஆகுமா, டீட்டெயில் ப்ரொஜெக்ஷன். இது போக நம்ம ஷார்ட்ஸ்ல என்னென்ன சொல்லுவோம்னா, எதனால பை எடுக்கும், எதனால செல் எடுக்கணும், ஒரு டீட்டெயில் அனாலிசிஸா நம்ம ஷார்ட்ஸ்ல எப்பவுமே போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ற புரோக்கரேஜ்ல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்கிறத சொல்றேன். நம்ம ரெக்கமெண்ட் பண்ற brokerage vantage brokerageல நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விஐபி ட்ரேடிங் சிக்னல்ஸ் அண்ட் ஒன் டு ஒன் மென்டர்ஷிப் அக்கௌண்ட் ஓப்பனிங் அண்ட் ஐபி சேஞ்ச் டெபாசிட் அண்ட் விட்ராவல் சப்போர்ட் யூஎஸ்டி பையிங் அண்ட் செல்லிங் பிரைஸ் ஃபார் சீப் அண்ட் பெஸ்ட் அண்ட் டெலகிராம் கம்யூனிட்டி ஆக்சஸ் 24x சப்போர்ட். இல்ல நான் வேற ஏதாச்சும் brokerage-ல இப்போ ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன் எக்ஸ்என்எஸ் ஆக்டா ஆர் எனி அதர் brokerage நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே நம்ம கிட்ட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ டீட்டெயில் அனாலிசிஸ் வீக்லி அனாலிசிஸ்க்குள்ள போவோம். ப்ரீவியஸ் வீக்ல நம்மளுக்கு மார்க்கெட் எதனால ஒரு பை ஆயிருக்கு செல் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்ல ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ்க்குள்ள வீடியோ போய்க்கலாம். மார்க்கெட் நம்மளுக்கு மண்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு கரெக்டா நம்மளுக்கு எந்த ஏரியால இருந்து இருக்கு நம்ம போன வாரம் வீடியோல சொன்ன மாதிரியே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல தான் நம்மளுக்கு இருந்திருக்கு. 4080ங்கிற ரேஞ்ச்ல இருந்து நம்மளுக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகி 4000 ரேஞ்சுக்குள்ள தான் நமக்கு மார்க்கெட் திங்கக்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருந்திருக்கு. செவ்வாய்க்கிழமை ஈவினிங் 6:54க்கு நம்மளுக்கு ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ் என்னன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வில் பி ஓப்பன்ட். யூஎஸ் டிப்ளமேட்ஸ் அண்ட் ஈரான் டிப்ளமேட்ஸ் பேசிட்டு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் பண்ணுதுன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஆயிலோட பிரைஸ் $80 இருந்து நம்மளுக்கு சடனா டவுன் ஆச்சு $77 வரைக்கும். அந்த ரியாக்ஷன்ல நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா செயின் ரியாக்ஷன் படி கோல்டு நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸா இருந்த எல்லாம் ஹையர் பிரேக் பண்ணி மார்க்கெட் திரும்ப ஜனவரி ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு ஜனவரி 1ஆம் தேதி இல்ல 3ஆம் தேதி நம்மளுக்கு மார்க்கெட் எந்த பிரைஸ்ல இருந்துச்சோ அந்த பிரைஸ்க்கு மார்க்கெட் திரும்ப மூவ்மெண்ட் ஆகி அந்த பிரைஸ்க்கு போயிடுச்சு. நம்மளோட ஃப்ளோர் டெஸ்ட்டை மார்க்கெட் பிரேக் பண்ணாம அங்க இருந்து ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ணி நம்மளுக்கு போயிடுச்சு. லாஸ்டா வந்த என்எஃப்பி நியூஸும் நம்மளுக்கு அக்ரெசிவா இருந்ததுனால மார்க்கெட் ஒரு டைரக்டா ஒரு ஹையை நம்மளுக்கு கொடுத்துருச்சு. இப்போ நம்ம வந்து 60 மினிட்ல இருந்து 4 ஹவர் கேண்டில் பார்க்க போறோம். 4 ஹவர் கேண்டில் செக் பண்ணுவோம். 4 ஹவர் கேண்டில்லே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் மார்க்கெட் நல்லா ஒரு அக்ரெசிவா ஒரு பையிங்ல தான் இருந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த 4 ஹவர் கேண்டில்ல தான் நம்ம மார்க்கெட் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போறோம். இந்த இதுல கண்டுபிடிச்சா நம்ம 1 ஹவர் கேண்டில்ல நம்ம எந்த இடத்துல கரெக்டான இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணணுமா இல்லையான்னு தான் பார்க்க போறோம். இந்த கேண்டில்ல நம்ம வரைய போறது என்னன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், நெக்ஸ்ட் நம்மளோட எந்த இடத்துக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகும் அதையும் நம்ம அடுத்து வரையும். ஃபர்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையுது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வரைய போறேன். என்னோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இந்த இடத்த எடுத்திருக்கேன். கரெக்டா என்னோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனா நான் எதை எடுத்திருக்கேன்னா ஃபர்ஸ்ட் 4380ல இருந்து 85 வரைக்கும் என்னோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா நான் வச்சிருக்கேன். எதனாலனா எனக்கு ப்ரீவியஸா மார்க்கெட் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணல, என்னோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அப்புறம் என்னோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோனா நான் இந்த ஏரியாவை எடுத்திருக்கேன் 4440ங்கிற ரேஞ்சில் எடுத்திருக்கேன். எதனாலனா எனக்கு அங்க ஒரு லிக்விடிட்டி, அங்க எனக்கு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. இந்த இடத்த நான் எடுத்திருக்கேன். ஓகே, அப்போனா என்னோட சப்போர்ட் எந்த ஏரியால இருக்கும்? என்னோட முதல் சப்போர்ட் ரேஞ்ச் எப்பவுமே மார்க்கெட் பிரேக் பண்ண ஏரியா. நம்மளுக்கு மார்க்கெட் 4003ங்கிற ரேஞ்சை என்எஃப்பி நியூஸ்லயே நம்மளுக்கு 4313 ரேஞ்சில இருந்து நம்மளுக்கு 4003ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு. நம்மள அந்த ரேஞ்சையே நம்மளோட முதல் சப்போர்ட்டிங் ரேஞ்சாவே எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ரேஞ்சை நம்ம முதல் சப்போர்ட்டிங் ரேஞ்சா எடுத்துக்கிட்டோம். 4003 டு 4010 ஆர் 15 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு மார்க்கெட் அந்த இடத்துல தான் வால்யூம் இல்லாம இருக்குது. செகண்டா நம்ம எடுக்க போற சப்போர்ட் எங்க? ஏன்னா இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு கேப் அப் இருக்கு. நம்மளுக்கு மார்க்கெட் ஏற்கனவே இந்த கேப் அப்ப ஃபில் பண்ணல. ஒன்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட் கீழே வரைக்கும் போய் மார்க்கெட் கீழே இருக்க லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணாம இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணாம நம்மளுக்கு மார்க்கெட் மேல போயிருக்கு. திரும்ப மார்க்கெட் மேல இருந்து கீழே விழ வாய்ப்பு இருக்கா? ஆமா இருக்கு. ஆனா இந்த இடத்த ஒன்ஸ் மார்க்கெட் எப்ப பிரேக் பண்ணுதோ
அப்பந்தான் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் போகாது. அதனால இந்த இடத்த நம்மளோட 2வது சப்போர்ட் ஜோனா எடுத்துக்கிடுவோம். கரெக்ட்டா இந்த இடத்த எடுத்திருக்கோம். ரீசன் எதுன்னா, நம்மளோட இந்த இடத்துல ஒரு கேப் அப் இருக்கு. இந்த கேப் அப்ப ஏற்கனவே மார்க்கெட் ஃபில் பண்ணல. ஆர் ரீட்ரேஸ்மென்ட் பண்ணணும்னாலுமே நம்மளோட ப்ரீவியஸா இருக்க ஜோன மார்க்கெட் டேப் பண்ணியிருக்கணும். டேப் பண்ணல. ஒன்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட் டேப் பண்ண இடம் என்னன்னா 4224ங்கிற ரேஞ்ச மார்க்கெட் டேப் பண்ணிட்டு ரீடெஸ்ட் ஆயிருக்கு. அதனால நம்ம இந்த இடத்த எடுத்திருக்கோம். 4275 எடுத்திருக்கோம். ஓகே. இப்போ நம்ம 1 ஹவர் கேண்டில்ல நம்ம இத போய் செக் பண்ணிட்டு நம்மளோட பொசிஷன் எல்லாமே கரெக்ட்டா தான் வரைஞ்சிருக்குமா? செக் பண்ணிட்டு அடுத்து மார்க்கெட் எந்த ஏரியாவுக்கு போகுங்கிறத நம்ம டீட்டெயிலா இப்போ பார்ப்போம். ஓகே. கரெக்ட்டா நம்ம எல்லா ரேஞ்சையுமே வரைஞ்சிட்டோம். எந்தெந்த ரேஞ்சில எல்லாமே இருக்குன்னு நம்மளுக்கும் தெரியுது இப்போ. கரெக்ட்டா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஏரியால தான் மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆயிருக்கா? ப்ரீவியஸா இந்த ஏரியால நம்ம ஒர்க் பண்ண ஏரியால எல்லாத்துலயுமே மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆகி, இங்க இருந்து மார்க்கெட் ஒரு பை சைடு மூவ்மெண்ட் ஆயிருக்கா? இல்ல சப்போர்ட்ட டேப் பண்ணி கீழ அந்த இடத்துல மார்க்கெட் கீழ போயிருக்கா? செகண்ட் சப்போர்ட் ஜோன் இல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க்கெட் டேப் பண்ணி மேலே போயிருக்கா? இதெல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம 4 ஹவர்ல இருந்து 1 ஹவர் வந்துடும். இந்த 1 ஹவருக்கும் 4 ஹவருக்கும் ஏதாச்சும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இருக்க எல்லா இடத்துலையும் பிளேஸ் பண்ணிட்டு நம்மளோட பிவோட்டல் பாயிண்ட் எங்க இருக்குங்கிற ரேஞ்சையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பனாதான் மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஆகுதா இல்ல கேப் டவுன் ஆகுதாங்கிறதையே நம்ம நெக்ஸ்ட் வீக்குள்ள தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே. ப்ரீவியஸா இருந்த ஏரியாவை வரைஞ்சிட்டோம். இப்போ ஓகே, நம்மளுக்கு மார்க்கெட் இந்த ஏரியால இருந்து தான் நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு. செகண்ட் சப்போர்ட் ஜோன் வச்சு கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கும். இங்க இருந்தா மார்க்கெட் ஒன்ஸ் பையும் ஆயிருக்கு. நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் போயிருக்கு. அங்க இருந்து மார்க்கெட் உடைச்சு அங்க இருந்து கீழே போயிருக்கு. ப்ரீவியஸா ஜூன்ல கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கும். இந்த ஏரியா ஃபுல்லாவே நம்மளுக்கு முதல் சப்போர்ட் ஜோன் பிரேக் பண்ணாலுமே மார்க்கெட் அங்க இருந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வரைக்கும் போயிருக்கு. ஓகே. ஓகே, மார்க்கெட் கரெக்டாக தான் நம்ம எல்லாமே வரைஞ்சிருக்கோம். இங்க இருந்து பேக் போயிட்டு நான் இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். அப்பனா தான் என்னால் கரெக்டாக அதை செக் பண்ண முடியும். ஒரு ஹரிசாண்டல் லைனை நான் இங்கே இருந்து டைரக்டாக பிளேஸ் பண்ணி விடுறேன். அப்பனா தான் எனக்கு கரெக்டாக அந்த லைன்ஸ் எங்கே போயிருக்குங்கிறத கரெக்டாக பார்க்க முடியும். அப்பனா தான் நம்ம வந்து லாங்கர் டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல சப்ஸ்டெயின் ஆயிருக்கா இல்லையான்னு பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இந்த லைன் எல்லாமே டீல் பண்ணிடலாம். ஓகே. 1 ஹவர் கேண்டில் தான் செக் பண்ணோம். ப்ரீவியஸாக மார்க்கெட் இந்த இடத்துலலாம் சப்ஸ்டெயின் ஆயிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிடுவோம். ஓகே. ப்ரீவியஸாவே நம்மளுக்கு மார்க்கெட் இந்த இடத்துலலாம் சப்ஸ்டெயின் ஆகி தான் போயிருக்குது. அப்பனா கரெக்ட்டா தான் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே கரெக்ட்டா தான் வரைஞ்சிருக்கோம். ஓகே. நம்ம ரேஞ்ச் எல்லாமே கரெக்ட்டா தான் வரைஞ்சிருக்கோம். ஏன்னா, எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு 1 ஹவர் கேண்டில்ல கரெக்ட்டா இந்த ஏரியாக்குள்ள தான் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆயிருக்கு. இல்ல ஒன்ஸ் உடைச்சு மேலயும் கீழயும் போயிருக்குது நம்மளுக்கு மார்க்கெட். ஓகே. இப்போ நம்ம கரெக்ட்டான ஏரியாக்கு போயிட்டு, இப்போ நெக்ஸ்ட் வீக் இந்த இடத்துல இருந்து பை ஆகுமா? செல் ஆகுமா? ஒரு டீட்டெயில்டு ப்ரொஜெக்ஷன் பார்ப்போம். ஓகே. இப்போ நம்மளுக்கு பிவோட்டல் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு பிவோட்டல் பாயிண்ட்னா என்னன்னு தெரியும். எய்தர் பை ஆர் செல். இட்ஸ் ஈக்குவல் டு ஒன்ஸ் அந்த இடத்துல வால்யூம் வந்து நம்மளுக்கு ஹையர் அண்ட் ஹையரா கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துலயே மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் அங்க இருந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி அங்க இருந்து பை ஆயிருக்கும் இல்ல செல் ஆயிருக்கும். இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்க என்ன பண்ண போறோம்னா 4 ஹவர் ஆர் 1 டே டைம் ஃப்ரேம்ல நம்ம அதை செக் பண்ண போறோம். நம்மளுக்கு எந்த ஏரியால அதே மாதிரி ஜோன் இருக்குங்கிறத. ஓகே. நம்ம இந்த ஏரியால பார்த்தோம்னா நம்மளுக்கு இருக்கிறது 3019. ஆனா மார்க்கெட் இப்போ கரண்டா இருக்கிறது இந்த ஏரியா. அப்படின்னா இந்த ஏரியால தான் நம்ம செக் பண்ண போறோம். 3036ங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு கிடைக்குதா இல்ல அதுக்கு மேல இருக்குதான்னு பார்க்க போறோம். இப்போ அதுக்காண்டி இந்த இடத்துல ஒரு லைன் வரையுறேன். கரெக்டா எந்த இடத்துல வரையுதுன்னா 3346ங்கிற ரேஞ்சில் வரைஞ்சிட்டு இதை நான் செக் பண்ண போறேன். இந்த ஏரியாலலாம் மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆயிருக்காண்டு. ப்ரீவியஸா இந்த ஏரியால மார்க்கெட் சப்ஸ்டெயின் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு ஓகே. அப்படின்னா மார்க்கெட் இங்க அதிகமாகவே சப்ஸ்டெயின் ஆயிருக்கு. கரெக்டா 3346 336
ஓகே 336 டு 347 நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை 40 கூடயும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ 1 ஹவர் கேண்டில் போகும். 1 ஹவர் கேண்டில்லையுமே இந்த ஏரியா அதிகமாக சப்ஸ்டெயின் ஆயிருக்கான்னு செக் பண்ணிடுவோம். ஏன்னா செக் பண்ணிட்டோம்னா இந்த ஏரியாவை நம்ம பிவோட்டல் பாயிண்டாக எடுத்துக்கிட்டு இந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் பை ஆகுமா செல் ஆகுமாங்கிற ஒரு டீட்டெயில் ப்ரொஜெக்ஷனையும் பார்த்துடலாம். எதனால் சொல்லுதுன்னா இப்போ நம்மளுக்கு அது வந்து ஒரு கீ பிவோட்டல் பாயிண்டாக இருக்கும். அந்த பாயிண்ட்லேருந்து எய்சர் மார்க்கெட் ஒன்ஸ் பை ஆயிருக்கும் ஆர் செல் ஆயிருக்கும். இந்த ரேஞ்சிலேருந்து நீங்கள் பார்த்ததா தெரியும், நம்ம எடுத்திருக்க கீ பிவோட்டல் பாயிண்ட் 4340. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த இடத்த டேப் பண்ணி ஒன்னே ரீடெஸ்ட் ஆகி நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டேப் பண்ணியிருக்கலாம், ஆர் சப்போர்ட் ஜோனை டேப் பண்ணிட்டு டைரக்டா சப்ஸ்டெயின் ஆகாம நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்ஸ்டெயின் ஆகாம அங்கிருந்து ஒரு ஃபால் ஆயிருக்கலாம், இல்ல அங்கிருந்து ஒரு அக்ரெசிவ் பை ஆயிருக்கலாம். இதை நம்ம செக் பண்ணோம் பிவோட்டல் பாயிண்ட்ல. இதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ஒரு டீட்டெயில் எய்தர் பை சைடா செல் சைடாங்கிறத பார்க்க போறோம். ஓகே, நம்ம எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்போ இந்த இடத்துல எல்லாத்துக்குமே நேம் கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் R2, இது நம்மளோட R2 அண்ட் இது நம்மளோட R1 அண்ட் இது நம்மளோட S1, இது நம்மளோட சப்போர்ட் 1 அண்ட் இது நம்மளோட சப்போர்ட் 2, இது நம்மளோட சப்போர்ட் 2. ஓகே, அப்போனா இது நம்மளோட பிவோட்டல் பாயிண்ட். பிவோட்டல் பாயிண்ட் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பிவோட்டல் பாயிண்ட், இது நம்மளோட பிவோட்டல் பாயிண்ட். பிவோட்டல் பாயிண்ட் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, பிவோட்டல் பாயிண்ட் நான் இங்கே வச்சிருக்கேன். ஓகே, இப்போ மார்க்கெட் எங்கே இருக்கு, கரண்டா மார்க்கெட் எங்கே இருக்குன்னு பார்க்க நம்ம ப்ரீவியஸ் வீக்லேயே சொல்லியிருந்தேன். கரண்டா மார்க்கெட் செக் பண்ணதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, மார்க்கெட் இப்போ வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே கூட மார்க்கெட் இப்போ ரன்னிங்ல தான் இருக்குது. என்ன ஒரு 10 பிப் மட்டும் டிஃபரெண்ட். இப்போ 340 இருக்குன்னா அந்த மார்க்கெட்ல என்ன ரன் ஆயிட்டு இருக்குன்னா 4331 ரேஞ்சில் ரன் ஆகும். ஒரு 10 பாயிண்ட் டிஃபரெண்ட். நம்ம அந்த 10 பாயிண்ட் வச்சு இப்போ மார்க்கெட் கேப் அப்பாவும் ஸ்டார்ட் ஆகுமா கேப் டவுனா ஸ்டார்ட் ஆகுமாங்கிறத செக் பண்ணிடுவோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் வந்து இது குறிப்பிட்ட 1-2 புரோக்கரேஜ்ல மட்டும் தான் இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்குது. அந்த புரோக்கரேஜ் வாண்டேஜ்ல ரன் ஆகுது, எக்ஸ்னஸ்ல ரன் ஆகுது, வேற என்ன புரோக்கரேஜ்லாம் ரன் ஆகுதுங்கிறத நான் செக் பண்ணல, அதை நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு என்ன ரேஞ்சில் இருக்குன்னா 4349 இருக்க ரேஞ்சில் இருக்கு. அப்பனா மார்க்கெட் இப்போ கரண்டா எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 10 பாயிண்ட் இங்கேருந்து கூட 4359ங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு மார்க்கெட் இப்போ கரண்டா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ சொன்னா ஒரு 10 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். ஒன்று இந்த ரேஞ்சில இருந்து ஒரு 10 பாயிண்ட் கூட்டிக்கணும், இல்லை கம்மி பண்ணிக்கணும். நம்மளுக்கு ப்ரீவியஸாக க்ளோஸ் ஆகும்போது 4041, இந்த இடத்துல 40 இருக்கு, 49 இருக்குன்னா நம்மளுக்கு அப்போனா மார்க்கெட் எங்க இருக்குன்னா 59ங்கிற ரேஞ்சில் இருக்கு. அப்பனா ஏற்கனவே மார்க்கெட் இங்க இருந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ கரண்டா மார்க்கெட் எங்க இருக்குன்னா 4059ங்கிற ரேஞ்சில் இருக்கு. சாரி, 41 ஆமா 59 ரேஞ்சில் தான் இருக்கு. கரெக்டா இந்த ஏரியால இருக்கு. ஒன்ஸ் மார்க்கெட் இந்த ஏரியாக்குள்ளேயே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆகும்போது சின்ன கேப் அப் ஸ்டார்ட் ஆகும். நம்மளுக்கு மண்டே மார்னிங் இதே மாதிரி நம்மளுக்கு ட்ரேட் போயிட்டே இருந்துச்சுன்னா ஈவினிங் ஆர் நைட் நம்மளுக்கு 12 o'clock வரைக்கும் ஒரு சாலிடா 3056 49 அந்த கேண்டில்ல நம்மளுக்கு 24 hour கேண்டில்லையே நம்மளுக்கு ஒரு வால்யூம் ப்ரெஷர் ட்ரேட்லயே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும்போதே 3059ங்கிற ரேஞ்சில் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். இதை நம்ம டீட்டெயிலாக கூடயும் பார்த்துக்கலாம், 30 minutesலையும் செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வால்யூம் இருக்கு கரெக்டாக நம்மளோட ப்ரீவியஸ் லிக்விடிட்டியா இருக்க 3043 ரேஞ்ச். 43ங்கிற ரேஞ்சுனா 51 52 இந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணி அதோட ப்ரீவியஸ் லிக்விடிட்டி 50ங்கிற ரேஞ்ச் போயிருக்குது. அப்படின்னா நம்மளுக்கு 60 வரைக்கும் போயிருக்கு. அப்படின்னா இந்த இடத்துலையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு 60ங்கிற ரேஞ்ச் அசால்ட்டா மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரைக்கும் போயிருக்கு 59. அப்பனா மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே நம்மளுக்கு இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகும். அப்பனா நம்மளுக்கு கீ பிவோட்டல் பாயிண்டா இந்த இடத்த வச்சிருக்கோம். கீ பிவோட்டல் பாயிண்ட்ல இருந்தே நம்மளுக்கு மார்க்கெட் மேல தான் போகுது. நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு கேப் அப்புக்குள்ள வாய்ப்பு இருக்கு. அப்பனா நம்மள கேப் அப்பா நம்ம 4053ங்கிற ரேஞ்சை வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம 24 hour கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு கேப் அப் சான்ஸ் தான் அதிகமாக இருக்கு. அதனால அந்த லைனை நம்ம கலர் மாத்திக்கலாம். இந்த இடத்துல
மேக்ஸிமம் நம்மளுக்கு 55 டு 56 இந்த ரேஞ்சுக்குள்ள. அப்போனா நம்ம இதை பாக்ஸாகவே நம்ம போட்டுடலாம். ரெக்டாங்குலர் பாக்ஸ்லேயே நம்ம இதை சின்னதாக ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ் வைக்கிறது போது 1 ஹவர் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, 30 மினிட்ஸில் பண்ண முடியாது. ஓகே, இந்த ரேஞ்ச் சொல்லியிருந்தேன்னா இருக்கா 55 ஆர் 56. ஓகே, மார்க்கெட் அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கு, இந்த ஏரியாவில் தான் இருக்கு. அப்போ நம்மளால கீ பிவோட்டல் பாயிண்ட்டை இங்கேருந்து கொஞ்சம் மூவ் பண்ண தான் செய்யணும். கீ பிவோட்டல் பாயிண்ட்டை மூவ் பண்ணால் 52ல் தான் நம்மளுக்கு கீ பிவோட்டல் பாயிண்ட் இருக்குது. நம்ம கேண்டில் ஸ்டிக்ஸ் பார்த்துட்டு 24x7 அதை பார்த்துட்டு தான் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ கீ பிவோட்டல் பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது போக இப்போ மார்க்கெட் கேப் அப் ஆனால் இந்த பிளேஸில் தான் ஓப்பன் ஆகும். அதையுமே நான் கிரே பாயிண்ட்ல போட்டு அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு கீ பிவோட்டல் பாயிண்டா இது. இந்த கிரே கலர்லையுமே நான் டெக்ஸ்ட் வச்சிருக்கேன். இஃப் கேப் அப் மீன்ஸ் திஸ் ரேஞ்ச், கேப் அப் ரேஞ்ச் மே பி பாசிபிள். பாசிபிள்னா நான் இப்போ மார்க்கெட் 1:30 மணிக்கு பார்க்கேன், இது வந்து நம்மளுக்கு மேபி சேஞ்ச் ஆகலாம், அதனால தான் மேபின்னு போட்டு எழுதுறேன். மேபி ஓப்பன் அப் 4355 டு 4360. இது எல்லாமே நான் மேபி தான் போடுறேன். எதனால சொல்றேன்னா இந்த ரேஞ்சை ஏன் மேபின்னு போட்டு இந்த ரேஞ்சுக்குள்ள நான் வைக்கேன்னா, நம்மளுக்கு மார்க்கெட் ஏற்கனவே 24/7 கேண்டில்ல மார்க்கெட் நம்மளுக்கு இந்த ஏரியால தான் இருக்கு, அதனால தான் நான் மேபின்னு போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ஆகலாம், இந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட் ஒரு ஷார்ட் டைம் செல் எதிர்பார்க்கலாம். அதுக்கு நான் வரையுதேன், அந்த கேண்டிலையுமே நான் வரையுதேன். ஷார்ட் டைம் செல் நான் எங்கேருந்து எதிர்பார்க்கலாம்னா, மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா இங்கே இருந்து மார்க்கெட் கரெக்டாக 4070 ஆர் 80 ரீஜன் கொஞ்சம் மேலே போய் 83 சாரி 75ங்கிற ரேஞ்ச் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகி நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு செல் கொடுக்கலாம். செல் எங்கே வரைக்கும் வரலாம்னா 4350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு மார்க்கெட் திரும்ப அங்கேருந்து பை ஆகலாம். ஓவரால் ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் டேர்ம் செல்லிங் ப்ரெஷர் தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ நீங்கள் இது ஷார்ட் டேர்ம் தான் நான் சொல்லியிருக்கேன். ஷார்ட் டேர்ம் வந்து ஒரு ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம், நான் அதையுமே மார்க் பண்ணியிருந்தேன். இது ஷார்ட் டேர்ம்க்கு நம்ம மார்க்கெட் இந்த இடத்த ஒன்ஸ் லிக்விடிட்டி இந்த இடத்த பிரேக் பண்ணி போகும்போது ஷார்ட் டேர்மாக இங்கேருந்து செல் எடுத்து ஒரு 15 பிப் நான் வச்சுருக்கேன். என்னோட கேப்சர் பண்ணது இந்த ஏரியா வரைக்கும் 4350 ஆர் 340 நான் இந்த ஏரியாவுக்கு வச்சிருக்கேன். திஸ் இஸ் ஷார்ட் டேர்ம் செல் ப்ரொஜெக்ஷன் ஒன்று தான். இப்போ நம்மளுக்கு லாங் டேர்மாக பார்க்கணும்னா நம்ம லாங் டேர்மாக எந்த ப்ரொஜெக்ஷனில் பார்க்க போகிறோம்னா லாங் தான். லாங் எங்கேருந்து எடுக்கலாம் அப்போனா லாங் வந்து நம்ம ஒன்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட் 4375 ஆர் 80 பிரேக் பண்ணிருச்சுன்னா, இந்த ஏரியாவில் நம்மளுக்கு மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சுன்னா ப்ரீவியஸ் ஹையாக இருக்க நம்ம செகண்ட் டார்கெட் 4225 இந்த இடத்த நம்ம ஒரு லாங்காக வச்சுருக்கோம். கரெக்டாக மார்க்கெட் எதனால் சொல்லுதுன்னா ஒன்ஸ் மார்க்கெட் மேலே போய் 4390 போயிட்டு அங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து கீழே வந்து திரும்ப மார்க்கெட் அக்ரெசிவாக போணுச்சுன்னா இந்த இடத்துல தான் மார்க்கெட் போகும். நம்ம லாங் டேர்மாக மார்க்கெட் பார்க்குறோம்னா ஒரு பை ப்ரொஜெக்ஷன் தான். ஷார்ட் டேர்ம் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு செல் ப்ரொஜெக்ஷன் இருக்கு. ஷார்ட் டேர்ம்க்கு நம்ம இந்த இடத்துல சொல்லியாச்சு. ஒரு லாங் டேர்மாக பார்த்தோம்னா நம்மளோட ப்ரொஜெக்ஷன் எங்கே இருக்குன்னா ஏற்கனவே நம்மளுக்கு 24 ஹவர் மார்க்கெட்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட் டிஃபரன்ஸில் நம்மளுக்கு மார்க்கெட் ஏற்கனவே 60ங்கிற ரேஞ்சில் தான் நம்மளுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போனா ஒரு லாங்கை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். லாங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா நான் என்னோட ரேஞ்சு வந்து ஒன்ஸ் மார்க்கெட் மேலேருந்து கீழே வரும், கீழேருந்து மேலே போகும்போது நம்மளுக்கு 4370ங்கிற ரேஞ்சை மார்க்கெட் ஒன்ஸ் 4380 போயிட்டு 70ங்கிற ரேஞ்சை ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது நான் அங்கேருந்து ஒரு பை சாலிடாக ஒரு பை எதிர்பார்க்கலாம்.
ஒரு 20 பிப்ஸ் வச்சு நம்ம இங்க இருந்து நம்மளோட ப்ரீவியஸ் ஹையா இருக்க ரெசிஸ்டன்ஸ் 2 எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம 4 ஹவர் கேண்டில்ல எடுத்து ப்ரீவியஸா மார்க்கெட் எந்த ரேஞ்சில் இருக்குன்னு செக் பண்ணுவோம். ப்ரீவியஸா நமக்கு மார்க்கெட் இருக்க ஹை, ப்ரீவியஸா நமக்கு மார்க்கெட் எந்த ஹைல இருக்குது, கரெக்டா இந்த ஹை இருக்கு. அப்பனா இந்த ஹை வரைக்கும் நம்ம சாலிடா 100 பிப்ஸ் வைக்கலாம். ஒன்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகி நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆனா நம்மளோட லாங் டேர்ம் ப்ரொஜெக்ஷனா ஒரு பை. எப்போ மார்க்கெட் ஒன்ஸ் 4080ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணும்போது, ஓகேவா? நம்ம ஷார்ட் டேர்மா ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரொஜெக்ஷனை தான் பார்த்தது. நம்ம எந்த ஷார்ட் டேர்ம் ப்ரொஜெக்ஷனா பார்த்தது எப்படின்னா, நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் ப்ரொஜெக்ஷனா பார்த்தது நம்மளோட செல் சைடு. ஒன்ஸ் அது வந்து நம்மளோட மார்க்கெட் ஒரு செல் ஆனா, ஒரு ஷார்ட் டேர்ம் செல் ஒன்ஸ் ப்ரீவியஸ் லிக்விடிட்டியை மார்க்கெட் கலெக்ட் பண்ணிட்டு கீழே வரும்போது ஷார்ட் டேர்ம் செல்லை எடுத்து நம்ம 350 ரேஞ்ச் வரைக்கும் நம்ம செல் எக்ஸப்ட் பண்ணலாம், ஒரு ஷார்ட் டேர்ம் செல். ஆனா மார்க்கெட் நம்மளுக்கு இப்போ அக்ரெசிவா இருக்கிறதுனால ஒரு லாங் பொசிஷன்ல போக முடியும். ஏன்னா ப்ரீவியஸ் லிக்விடிட்டியா இருக்க ரேஞ்ச் நமக்கு ஃபர்ஸ்ட் மார்க்கெட் 4380ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணி அடுத்து 4223ங்கிற ரேஞ்ச் பிரேக் பண்ணா 4450 வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் போக ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எதனாலனா நம்மளுக்கு ப்ரீவியஸா நம்மளோட ஆயில், நம்ம ஆயில 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல தான் பார்ப்போம். அதில் செக் பண்ணாலே நம்மளுக்கு தெளிவாக தெரியுது ஆயில் சடன் லோல தான் இருக்கு. சடன் ஹைல இருந்து ஒரு லோ. ப்ரீவியஸ் வீக் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும்போது எங்க க்ளோஸ் ஆனிச்சு, $86. ஆனா ஓப்பன் ஆகும்போது எங்க ஓப்பன் ஆச்சு, கரெக்டா பார்த்தா $80 ஓப்பன் ஆகி கீழே லோவே நம்மளுக்கு $77 வரைக்கும் போயிருக்கு. இப்போ லோயஸ்ட் லோ எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு இங்க $74 வரைக்கும் போயிருக்கு. நம்ம 4 ஹவர்லயுமே இதை செக் பண்ணுவோம் மார்க்கெட் எங்க வரைக்கும் போயிருக்குன்ட்டு. மார்க்கெட் அதோட ப்ரீவியஸ் லோவையே மார்க்கெட் நெருங்க போகுது. ஒன்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல மார்க்கெட் சப்ஸ்டைன் ஆகி இங்க இருந்தே நம்மளுக்கு மார்க்கெட் கீழே விழுது. ஒன்ஸ் மார்க்கெட் இங்க கோல்டுல கீழே விழுந்துச்சுன்னா மார்க்கெட் 74ங்கிற ரேஞ்ச் போனுச்சுனாலே நம்மளுக்கு ஆயில் பிரைஸ் டவுன் ஆக நம்மளோட கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது போக நம்மளுக்கு டிஒய்டிஎக்ஸோட வேல்யூமே நம்மளுக்கு லோல தான் இருக்கு. நம்ம ப்ரீவியஸ்லி பார்க்கும் போதே சொன்னோம் ஒன்ஸ் அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணா மார்க்கெட் அங்க ப்ரீவியஸ் வீக்ல சொன்னோம் நம்மளுக்கு 99.800 நம்மளுக்கு மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ அங்க இருந்தே நம்ம செல் எதிர்பார்க்கலாம் இந்த டிஒய்டிஎக்ஸ்லேயே சொன்னோம். அதே மாதிரிமே இப்போ மார்க்கெட் வந்து நம்மளுக்கு எந்த ரேஞ்சில் இருக்குன்னா கரெக்டா அதோட சப்போர்ட்டிங் ரேஞ்சில் தான் இருக்கு. இங்கே பாருங்க அது மார்க்கெட் ஒன்ஸ் சப்போர்ட் எடுத்துட்டு தான் இந்த ரேஞ்சில இருந்து மார்க்கெட் 4 ஹவர் கேண்டில் சொல்ல ஒன்ஸ் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஒரு பை ஆகும். ஆனா பையிங் ரேஞ்ச் இங்க இருந்து எது வரைக்கும் எதிர்பார்க்கணும், ஆனா இங்க இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் பை எதிர்பார்க்க முடியும். 99.700. அப்பனா ஒன்ஸ் இந்த 700 ரேஞ்சை பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் நெக்ஸ்ட் ஹையா போறது. நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஹையா போற ரேஞ்ச் எங்கன்னா 800ங்கிற ரேஞ்ச் போவோம். அப்படி இல்லாட்டி அங்க இருந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கூட 850 வரைக்கும் தான் போகும். ஒன்ஸ் மார்க்கெட் இங்க 99.700 பிரேக் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஒரு பையை இங்கேருந்து எதிர்பார்க்க முடியும் டிஒய்டிஎக்ஸ்ல. இங்க பை எதிர்பார்க்கணும்னா ஆயிலோட ப்ரைஸுமே நம்மளுக்கு $80 ஒரு பேரல் $80ங்கிற ரேஞ்சு போகணும். இப்போ அதெல்லாம் போனாதான் நம்மளுக்கு கோல்டு மார்க்கெட்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்க முடியும். ஆர் அதர்வைஸ் நம்ம கோல்டு மார்க்கெட்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரையே எதிர்பார்க்க முடியாது. டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங் அனாலிசிஸ் மற்றும் ட்ரேடிங் வீடியோ வேணும்னா ட்ரேடிங் தமிழை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ட்ரேடிங் ரிலேட்டடாக எந்த கொஸ்டினாக இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்க, உங்களுக்கு ரிப்ளை உடனே கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் பர்சனலாக டிஎம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுத வாட்ஸ்அப் நம்பரை டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ரிலேட்டடான சப்போர்ட் அண்ட் எது வேணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிப்ளை வரும். தேங்க்யூ ஃபார் watching and subscribe to Trading Tamil FX.